வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருடைய சீரியஸ். டைனிட்டி கம்பெனியில் தயாரிக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே, எல்லா ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர், சப்வூஃபர், ப்ரொஃபஷனல் சப்வூஃபர்ஸ், ஆல் டியூட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பார்க்குறது ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக ஒரு 6 இன்ச் பற்றி பார்க்க போகிறோம். FR0610 இதான் மாடல் நம்பர். இதில் ஸ்பீக்கருடைய அவுட்புட் பவர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 35 வாட்ஸ் RMS, டபுள் 70 வாட்ஸ் மேக்ஸிமம் பேக். மேக்னெட் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா 80x15. வாய்ஸ் காயில் 3/4 இன்ச் வாய்ஸ் காயில். ஆக்சுவலாக ஒரு டச் கப் எந்த மாதிரி டைப்பில், பிளாஸ்டிக்கா மெட்டாலிக்கா அப்படின்னா அது பேப்பர் கப்பு. ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் ஃபுல் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A to Z. எது வராது ஃபுல் ரேஞ்சில் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி வராது, வெரி லோ ஃப்ரீக்வன்சி வராது, சப்பும் வராது, ஓகே, பாஸும் வராது. ஆனால் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப்னஸ்ஸாக, நல்ல கிளாரிட்டியான ஒரு ஆடியோ கேட்கணும். ட்ரிபிள் அதில் இருக்கணும், ட்ரிபிள் குறையக்கூடாது, ட்ரிபிள் இருக்கணும். அதே நேரத்தில் வாய்ஸ் மிட் எல்லாமே கவர் ஆகணும்னா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ். ஓகே, அந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் பெஸ்ட்டு வந்து அப்படின்னா டைனிட்டியோட ஆல் ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் ஒரு 6 இன்ச்சு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், தென் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் பாக்ஸ். உங்களுக்கு இந்த பாக்ஸுடைய FR0610 8 ohms நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். சரி, இதனுடைய ப்ரைஸ் வேணும். இதனுடைய ப்ரைஸ் வந்து 790 790 ரூபா வரும். இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்களேன், நல்லா பக்காவாக இருக்கு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதுதான் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஓகேவா? இது வந்து 610. இதில் வந்து 10 வாட்ஸு RMS, 20 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர். இதில் 6.5 இன்ச்சஸ் இது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். 8 ohms இம்பிடன்ஸ் இதில் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். டச் கேப் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியான பேப்பர். எல்லாத்தோட இதில் கட்டியிருக்க டிசைனிங் காயில் வந்து சூப்பர் காயில். நல்ல ஹை பிச்சில் நல்ல குவாலிட்டியான ஆடியோ கேட்கலாம். எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்களேன், இப்போ ஒரு எஃப்எம் ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நல்ல ஆடியோ குவாலிட்டி பக்கா வரும். இப்போ 0 லெவல்ல இருக்கு. இப்போ ஜஸ்ட் வால்யூம் ரைஸ் பண்றேன். இது வந்துட்டு ஒரு பேன் இந்திய படம் இல்ல, ஹிந்தில ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியும் தெரியப்படுத்திருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அல வைகந்தபுரலு அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு அல்லு அர்ஜுன் நடிச்சாரு இல்லையா, அந்த படம் மாதிரி இதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றத தெரியப்படுத்திருக்காங்க. சோ வெயிட் பண்ணுவோம். ஆஸ் அ கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு விரும்பத்தக்கதா இருக்கு. வால்யூம் ஃபுல்லா பிடிச்சிருக்கேன். இந்த படம் இப்போ ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் ஒரு சாங் செலக்ட் பண்ணலாம். பின் டிராப் சைலண்ட் பக்காவா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபயர் ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர், ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர், 60 + 60 watts பவர்.
சிங்கிள் பவர் சப்ளை. கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட் ஆகாது, ஹம் வராது, நாய்ஸ் வராது, கிறிஸ்டல் கிளியரில் குவாலிட்டி வரும். என்ன சிக்னல் இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே 100% ஆம்பிளிஃபைடில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாடுலுக்காக. இன்னொரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா ஒரு பாஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணேன். இந்த இடத்துல போர்டு ஜி ஸ்டார் பாஸ் ட்ரிபிள் போர்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம். பக்கா டிராப் சைலண்ட் இருக்கும். எவ்வளோ ஹை வால்யூம் வச்சாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வராது. இதே வேற லீனியர் ஐசி யூஸ் பண்ணாவோ வேற டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணாவோ என்னாவோ ஒரு கிளிப்பிங் வரும், கட்டாய் பாடும். அந்த மாதிரி கட் ஆகாது. ஏன்னா நல்ல குவாலிட்டி. ஒரு ஆம்பிளிஃபையர்னா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர், குவாலிட்டியான ஊஃபர், இல்லை குவாலிட்டி மிட்ரேஞ்ச், இல்லை சப் ஊஃபர். உங்க சர்க்கியூட்ல எப்படி டிசைன் பண்ணீங்களோ அதை பொறுத்து. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டைனிட்டி கம்பெனியுடைய 6 இன்ச்சில் வரக்கூடிய ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வருது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்போன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் உள்ளவங்க விருப்பமான கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறை இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆடியோ சம்பந்தப்பட்ட ஸ்பீக்கர் ஆகட்டும், ஊஃபர் ஆகட்டும், பவர் சப்ளை, கிளாஸ் டியில் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் போர்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.